அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் மிக வேகமாக வசியமாக ஒரே ஒரு போட்டோ இருந்தால் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. இதைவிட ஒரு எளிமையான வசிய முறை இருக்க முடியாது. நன்மைக்காக மட்டுமே இதை நம்ம பயன்படுத்தணும். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இந்த வசிய முறையை நீங்க பயன்படுத்தலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக அந்த நபர் உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி, உங்க கூட பேசாமல் இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆற்றல் மிக்க எளிமையான இந்த வசிய முறையை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடியும் நிறைய வசிய முறைகள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். ஏதோ மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்க ஞாபகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை அடிக்கடி நினைக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய நினைவுகள் அவங்களுடைய ஆழ்மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு இருக்கிறவங்க கூட உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு காது கொடுத்து கேட்பாங்க. உங்க பக்கம் தவறு இருக்கிற பட்சத்துல உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். உங்களை நினைவுபடுத்தக்கூடிய அல்லது உங்களை பார்க்கக்கூடிய, உங்ககிட்ட பேசக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த வசிய முறை உருவாக்கி கொடுக்கும். உங்களை அதிகமா மிஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்ககிட்ட பேச முன் வருவாங்க. அவங்க மனசுல உங்க மேல உண்மையான அன்பு பெருக ஆரம்பிக்கும். இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் பலனை கொடுக்கும். ஏன்னா சில பேர்லாம் வசியம்னு உடனே நம்ம சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் தட்டாம செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை, தெய்வீக தன்மை நிறைந்தது, உண்மையான அன்பு பாசம் காதலை வெளிப்படுத்தக்கூடிய வசிய முறை இது. ஏன்னா சில பேர்லாம் வசியம்ன உடனே அதை தவறான விஷயமா நினைச்சுக்கிறாங்க. சித்தர்களும் மகான்களும் இந்த வசிய முறை நமக்கு கொடுத்ததற்கான காரணம், கணவன் மனைவி போல உண்மையான நல்ல உறவுகள் சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க இது போன்ற மெத்தட்ஸை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ தவறான நோக்கங்களுக்காக இதை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. குறிப்பாக காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கணும். மற்றபடி நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள் உங்களுடைய காதல் உண்மையானதாக ஜென்யூனா இருந்தா மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு மெத்தட் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்குதோ அதை தவறான விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய விளைவுகளையும் நம்ம சந்திக்கணும். நம்ம சேனலுடைய ஃபாலோவர்ஸ் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இது போன்ற மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். போன வீடியோல பிரமிடுக்குள்ள நம்முடைய கோரிக்கையை எழுதி வைத்து விரும்பிய நபரை ஈர்க்கும் மெத்தடை பார்த்தோம். இன்றைய பதிவுல நீங்கள் விரும்பும் நபருடைய போட்டோவை பிரமிடுக்குள்ள வைத்து ஈர்க்கும் முறையை நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தடுக்கு தேவைப்படுவது, நீங்கள் விரும்பும் நபருடைய ஒரு சின்ன போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் அளவுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ நீங்க எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம பிரமிடுக்குள்ள வைக்கும் அளவிற்கு நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டாலே போதும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த வசிய முறையை நீங்க பயன்படுத்தலாம். எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்கள் விரும்பும் நபருடைய ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அதற்கு பின் பக்கத்துல ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணால வசி வசி அப்படின்ற இந்த வார்த்தைகளை எழுதணும். அகத்திய மாமுனிவர் கொடுத்த வசிய வார்த்தைகள் இவை. இந்த போட்டோவை
இப்ப நம்ம பிரமிடுக்குள்ள வைக்க போறோம். ஒரு முக்கியமான விஷயம், இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஆற்றல் மிக்க இந்த பொருள் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். பொதுவாகவே பிரமிடை நாம் வைக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி பெருக ஆரம்பிக்கும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த பிரமிட் ஜனவசியம்னு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடியது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரமிடை எப்படி வாங்குறதுன்றத நான் இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ மெத்தடுக்குள்ள போகலாம். சோ நீங்கள் விரும்பும் நபருடைய போட்டோவிற்கு பின்னாடி வசி வசின்ற இந்த வார்த்தையை எழுதிட்டு பிரமிட் வைக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சக்கர எந்திர தட்டுக்கு மேல போட்டோவை நீங்க வைக்கணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே வைக்கணும். பிறகு அதற்கு மேல நீங்க பிரமிடால அதை மூடணும். பிறகு இதை வீட்டினுடைய எந்த பகுதியில வேணாலும் நீங்க வைக்கலாம். அடிக்கடி இதை நம்ம திறந்து பார்க்க கூடாதுங்க. தினமும் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா 5 நிமிடங்களுக்கு இந்த பிரமிடுக்கு பக்கத்துல நீங்க நின்னுட்டோ அல்லது உட்கார்ந்துட்டோ நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். அவங்க பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசின்னு சொல்லணும். அவங்க பெயர் ராணின்னு இருக்குன்னா ராணி வசி வசின்னு சொல்லணும். இது போல 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டு பொறுமையா அந்த பிரமிடுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு ஒரு மண்டலம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதற்குள்ளாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 48 நாளைக்கு தொடர்ந்து அந்த நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். எந்த டைம் வேணாலும் இதை நீங்க சொல்லலாம். இதை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்க சொல்லக்கூடாதுங்க. எப்பவுமே அதை சொல்லக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் நீங்கள் விரும்பியதை போல உங்ககிட்ட பேசியதற்கு பிறகு அந்த போட்டோவை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு அந்த பிரமிடுக்குள்ள நீங்க வேறு ஏதாவது கோரிக்கைகள் கூட எழுதி வைக்கலாம். எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா ஒரு பிரியாணி இலையில கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது, இது போல எழுதணும். உத்தியோகத்திற்காக வெயிட் பண்றவங்க என் மனதிற்கு பிடித்த நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளத்துடன் கிடைத்து விட்டது. இப்ப குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது, இது போல எழுதி அந்த பிரமிடோடைய தட்டுல வச்சு பிரமிடால மூடணும். ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கை தாங்க ஒரு பிரமிடுக்குள்ள நம்ம வைக்கணும். அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பிரியாணி இலையை நீங்க எரிச்சிடுங்க. தினமும் 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க எழுதி வச்சிருக்க கோரிக்கையை அந்த பிரமிடுக்கு பக்கத்துல நின்னுட்டோ உட்கார்ந்துட்டோ சொல்லணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான ஆற்றல் மிக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பார்த்த பிரமிட் உட்பட சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இது வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.